சரி, அதாவது தராவீஹ் தொழுகை என்ற பெயரில் ஒரு தொழுகை கிடையாது. முதல் விளங்கிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து தராவீஹ் என்ற வார்த்தையே வந்தது கிடையாது. தொழுகைக்கு பேரை தனியா விடுங்க, அவங்க பேசின எந்த ஒரு பேச்சிலையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்க வாயிலிருந்து தராவீஹ்ங்கிற வார்த்தை கூட வந்தது கிடையாது. அதனால அந்த தொழுகைக்கு தராவீஹ் என்று பேர் வைக்கிறதே முதல் தவறு. அந்த தொழுகைக்கு கியாமுல் லைல், அதுக்கு என்ன ஹதீஸ்ல வருதுன்னா கியாமுல் லைல், இரவு வணக்கம் அப்படின்னு வருகிறது. சில ஹதீசுகள்ல தஹஜ்ஜத் என்று என்ன செய்கிறது, குர்ஆன்ல கூட தஹஜ்ஜத் பிஹின்னு தஹஜ்ஜத்னு வருகிறது. தஹஜ்ஜத் கியாமுல் லைல், அப்ப இரவுல தொழுகிற தொழுகைக்கு பேரு தஹஜ்ஜத் என்று வருகிறது, கியாமுல் லைல் வருகிறது. இத ஒரு நீங்க கேட்காட்டா கூட நம்ம அந்த வார்த்தையை தவிர்த்து பழகணும். ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு பேர் என்ன செய்யக்கூடாது. இப்ப லொஹருன்னு தொழுகைக்கு பெயர் வைக்கிறோம், அது லொஹருன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம ஒரு புது பேர் சூட்டுறது என்ன செய்யக்கூடாது, அது தப்பா போயிடும். அல்லாஹ்வுடைய ரசூல் வைத்த பெயரை நம்ம மாற்றக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல தொழுகிற தொழுகைக்கு கியாமுல் லைல் என்று சொன்னார்கள், இல்லைன்னா தஹஜ்ஜத் என்று சொன்னார்கள். இதுதான் நமக்கு ரமலான்ல தொழுகும் போது கியாமு ரமலான், ரமலான்ல தொழுகும் போது கியாமு ரமலான் சொல்லிக்கலாம். இப்படித்தான் இருக்கே தவிர